நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். என்னோட பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றி ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்கேன். என்னோட அந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து 100% அக்யூரஸியாக இருக்கும். ஸோ வந்து 100% ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணி வந்து பிரேக் இவன் பாயிண்ட் லெவல், அதாவது ஆவரேஜ் லெவலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கனாலே, என்ட்ரி பாயிண்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் மூலயமா உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்டேட் கிடைக்கும். அதே மாதிரி ஷார்ட் டைம் லாங் டைம்க்கான நல்ல நல்ல ஷேர்ஸை பற்றின அப்டேட்டு நான் அடிக்கடி தருவேன். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ வாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு October 5, ஸோ வந்து October 5 வந்து உங்களுக்கு வந்து 7th October மண்டே பேங்க் நிஃப்டி லெவல் சொல்லி நான் தந்திருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் கரெக்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 5th October வந்து இங்கே பாருங்கள் தந்திருக்கேன். ஸோ டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். டைமிங்கும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபிபனாச்சியை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த லெவல் தந்தேன். சின்ன ஸ்விங்கை பேஸ் பண்ணி கீழே வந்து ஷார்ட் ரேஞ்ச் டவுன் சைட் லெவல் சொல்லி நான் தந்திருந்தேன் பாருங்கள். இந்த லெவல் எல்லாமே 100% அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் உங்களுக்கு அச்சீவ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இங்கே பாருங்கள் நண்பர்களே. ஸோ இந்த லெவல் தான் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருந்தேன் லெவல்ஸ். 2 நாளைக்கு முன்னாடியே நான் லெவல் தந்துட்டேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கேப் அப் ஓப்பன் மாதிரி தந்துட்டு ஒரு பின் மாதிரி விக்கு ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட்டுக்கு ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல். ஸோ இது கூட நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். 5th October வந்து நைட் வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன் 2 days பிஃபோர். ஸோ 7th October மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் எப்படி இருக்குன்றதை சொல்லியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், நான் இவ்வளோ தூரம் அக்யூரஸியாக வந்து உங்களுக்கு வந்து லெவல்ஸ் தரேன். வெறும் 20 பேர் தான் பார்த்துருக்கீங்க. ஸோ நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நபர்கள் 64 பேர் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் வீடியோ வந்து தொடர்ந்து போடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னா நான் எப்படி தொடர்ந்து வீடியோ போட முடியும் சொல்லுங்கள். ஸோ ராத்திரி பகலாக நான் கண் முழிச்சு உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பாருங்கள், இந்த லெவல் வந்து 51,700 அபவ் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நீங்கள் வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு ஏரோ மார்க் போட்டு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி டவுன் சைடில் வந்து நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லி ஒரு ஜோனை நான் வரைஞ்சிருப்பேன். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் இருந்தால் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கிளியராக நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து 9:15 ஓப்பன் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ஜோன் நோ ட்ரேடிங் ஜோனுக்குள்ளே ஃபார் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டான். எப்போ இதை பிரேக் பண்ணுறானோ, பிரேக் பண்ணும்போது இங்கே ட்ரேட் எடுக்கலான்றதை நான் எப்போ சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட் அப்டேட்டை நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லெவல் எல்லாமே எவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கன்றது. இது வந்து மார்க்கெட் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நான் இந்த லெவல் தந்தேன். இந்த லெவலை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்கான்றது நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக போட்டு அந்த க்ரீன் லைனில் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மார்க்கெட் வந்து மேலே வந்து சஸ்டெயின் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இது டெலிகிராம் சேனலில் பாருங்கள், நான் அப்புறம் லைவ் அப்டேட் தந்திருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வரும்போது வந்து என்ன பண்ண போகிறான், இதுக்கு மேலே வந்து எங்கே கீழே ஃபால் ஆக போகிறான். ஸோ கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஜோன் கீழே வந்து எங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத நான் லைவ் மார்க்கெட்டில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டில் ஃபால் அப் டு 5750 பாசிபிள் அப்படின்றத 12:02க்கு நான் சொல்லியிருப்பேன். 12 மணிக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். பாருங்கள், 12 மணிக்கு இந்த இடத்துல இருக்கும்போது 51,000 வந்து பிரேக் பண்ணவே இல்லை. அப்போவே வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக கொஞ்சோண்டு மேலே போகிற மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஃபால்ஸ் பிரேக்கப் மாதிரி மேலே போயிட்டு கரெக்டாக அங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டோம். அதே மாதிரி நம்ம கிழிச்ச அந்த
கிரீன் லைன் பாருங்கள் 51,259 அதில் தான் கரெக்டாக வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுத்திருப்பான். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவன் வந்து பிரேக் பண்ண முடியாமல் சப்போர்ட்டாக இருந்தானோ அதே மாதிரி பிரேக் பண்ணி வந்ததுக்கப்புறம் திரும்ப மேலே போகும்போது அவன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகிறான் பாருங்கள். கரெக்டாக ரிஜெக்ஷன் எடுத்தவன் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனவன் 51,000 பிரேக் பண்ணுவான். அதுக்கப்புறம் கீழே வந்து 50,750 வரையும் போவான் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கரெக்டாக 12:02க்குலாம் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு லெவல்ஸும் நான் தந்த லெவல் பாருங்கள். இது பாருங்கள் நண்பர்களே, இந்த லெவலில் வந்து சார்ட் வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கு தந்திருக்கேன்னு பாருங்கள். 5ஆம் தேதியே வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் 2:46 நான் வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன். அதே மாதிரி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த லெவல் எல்லாம் நோட் பண்ணி பாருங்கள். நான் அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே 7th இந்த வீடியோவை சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 51,900 வந்து காலர் புட் வந்து யார் சஸ்டெயின் பண்ணுறானோ அவன் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் தருவான். அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல்ன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பேன். 51,900 ஃபோக்கஸ் பண்ணுங்கள், 51,900 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொம்ப இதில் இருக்க எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் முக்கியம்தான். பட் இந்த லெவல் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் மெயினாக. ஏன்னா டீப் இந்த மணியாக இருக்கிறதுனால. சரிங்களா? ஸோ அது புட் சைடு எடுத்ததுனால டீப் இந்த மணி. இதே கால் சைடில் அப்படின்னா வந்து ஓடிஎம்மில் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து சஸ்டெயின் ஆகி மேலே போயிருப்பான். சரிங்களா? ஸோ ஓடிஎம்மாக இருக்கும், அப்புறம் வந்து அட் த மணி, அப்புறம் வந்து இந்த மணியாக இருப்பான். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ட்ரேட் எடுக்காதீங்க. யார் எந்த பக்கம் வந்து ட்ராவல் பண்ணுறா, மார்க்கெட் ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்றதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் தான் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன எல்லா டார்கெட்டும் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் எல்லாமே வந்து போனஸ் லெவலுங்க. ஃபார் உதாரணத்துக்கு பாருங்கள் 51,900 என்ட்ரி 381 சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் 51,900 என்ட்ரி. ஸோ புட் சைடில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ 51,900 புட் ஆப்ஷனு கரெக்டாக பாருங்கள். நம்ம பிஇபி லெவலில் ஃப்ரம் பிஇபி லெவல் டு R6 ஆல் டார்கெட் ஹிட்டு டோட்டல் 346 பாயிண்ட்டு. நம்ம வந்து நம்ம R6 லெவல் வரைக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் பாருங்கள் 970 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா, கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட் நண்பர்கள். 1,210 பாயிண்ட் கிட்டத்தட்ட பாருங்கள். 51,900 இவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கெயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்த புட் ஆப்ஷன் பாருங்கள் 51,800 என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அவனும் பாருங்கள் S1 லெவலில் வந்து பிஇபி சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகிட்டு ஆல் டார்கெட் ஹிட்டு R6 வரையும். R6க்கு மேலே 212 பாயிண்ட் தந்திருக்கான். இதை கூட நான் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுமே வந்து நான் வந்து முன்னாடியே தந்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே இந்த லெவல்ஸ் எல்லாமே தந்துட்டேன். சரிங்களா? பாருங்கள் இந்த லெவல் எல்லாமே தந்திருக்கேன். ஸோ கரெக்டாக அது எல்லாமே இந்த 400 51,900 பாருங்கள். என்ட்ரி லெவல் பிஇபி லெவல் சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் 400, 422, 478, 582 ப்ளஸ் 729. 729 வந்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருப்பேன், இங்கே பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து 729 வந்துட்டான், இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஏற மார்க் போட்டு நான் காமிச்சிருப்பேன். இது நான் டியூட்டியில் இருந்ததுனால உங்களுக்கு ஃபோன் மூலிமா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மேலே போக வாய்ப்பு இருக்குன்றதை நான் இந்த வெறும் பிளைனாக இந்த இடத்துல கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகல பாருங்கள். டைம் பார்த்துக்கோங்க 12:04. ஸோ அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் உடச்சி மேலே போயிருப்போம் பாருங்கள். அடுத்த ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரத்தில் மார்க்கெட் மேலே போயிருப்போம். இங்கே பாருங்கள் இந்த டைம் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ 12:12 PM இந்தியா டைமில். அடுத்து இந்த டைம் பாருங்கள் 1:20. ஸோ அடுத்த ஒரு 1.25 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து நான் சொன்ன அந்த லெவலை 51,900 அந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 971 அச்சீவ் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து 1,400 வரைக்கும் போயிருப்பான். சரிங்களா? 51,900 PE ஆல் டார்கெட் ஹிட்னு சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி லைவ் அப்டேட்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். டார்கெட் போனஸ் பாயிண்ட் வந்து 436 பாயிண்ட் போயிருக்கான். மொத்தம் 351 நம்ம பிஇபி லெவல்லேருந்து 1,400 டோட்டல் வந்து 1000 பாயிண்ட் கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி 51,300 CE. ஸோ ஒரு வாட்டி நமக்கு வந்து அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் தந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன பண்ணியிருப்பான், அந்த இடத்துல பிஇபி லெவலுக்கு மேலே போயிட்டு ஒரு 160 பாயிண்ட் தந்துட்டு திரும்ப கீழே வந்து விழுந்திருப்பான். நமக்கு CE சைட்லேயும் எனக்கு வந்து ஒரு டார்கெட் தந்திருப்பான். ஏன்னா மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு சின்னதாக வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மேலே தந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்ட். ஏன்னா
இப்போ வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த வார் ஜோனில் இருக்கிறதுனால வந்து இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து புட் சைடில் தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் மார்க்கெட் வந்து என்ன பண்ணால், நேற்று யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து புட் சைடில் ஹோல்டு பண்ணி வச்சாங்களோ அவங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்க ஹண்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். அதே மாதிரி பாருங்கள், இதுதான் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்கள் 51,800க்கான லெவல் பாருங்கள். ஸோ அந்த புட் ஆப்ஷனில் அவன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம பிஇபி லெவலில் சப்போர்ட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸ்ட்ரா போனஸ் லெவல் வரையும் போயிருக்கான் பாருங்கள். சரிங்களா, மொத்தத்தில் 1253 பாயிண்ட் இருக்குது 800 கால் ஆப்ஷனில். சரி 800 மன்னிக்கவும் 800 புட் ஆப்ஷனில். சரிங்களா, அதே மாதிரி 700 புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். S1ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஆல் அவர் டார்கெட் hit all our target from BEP to 888 R6 level, total 531 points. ஸோ நம்ம R6 வரையும் 531, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 635 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டுத்துக்கு கூட்டிங்கன்னா 1100 பாயிண்ட் மேலே வரும். இதுக்கு அடுத்தது அதே மாதிரி அடுத்த பாருங்கள், இந்த மாதிரி லைவ் அப்டேட் எத்தனை தந்திருக்கேன் பாருங்கள் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லைவ் அப்டேட் வந்து யாருமே வந்து பர்ஃபெக்டாக தர முடியாது. ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் பர்ஃபெக்டாக தந்துட்டுருக்கோம். அதே மாதிரி 51,500 என்ன ஆயிருக்கும் பாருங்கள். S3 லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு சஸ்டெயின் பண்ணிவிட்டு ஹிட் ஆல் அவர் டார்கெட், எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் கெயின்டு. இப்போ பாருங்கள் 999 பாயிண்ட், 1000 பாயிண்ட், 51,500 புட் ஆப்ஷன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே பாருங்கள், இது எல்லாமே நான் முன்னாடியே தந்திருப்பேன். இது வந்து நான் வந்து சும்மா ஒன்றும் தரல உங்களுக்கு பாருங்கள். இது எல்லாமே பிஃபோராகவே உங்களுக்கு வந்து 1 டே பிஃபோரு 2 டேஸ் பிஃபோரே தந்திருக்கேன். பாருங்க 51,500. ஸோ அதுக்கான லெவலும் இங்கே தந்திருக்கேன் பாருங்கள். ஸோ என்ட்ரி ப்ரைஸு டார்கெட்டு 748 வரையும் போவோம். அதுக்கு மேலே வந்து போனஸ் லெவல் எல்லாமே சொல்லுவேன். அதே மாதிரி போனஸ் லெவலும் பாருங்கள் 1058 வரையும் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள் 51,500. 51,500 என்ன பண்ணுறான்னு பாருங்கள். 51,500 இவர் 1058 வரையும் போவான்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு மேலேயே போயிருக்கான் பாருங்கள், 1351 வரையும் போயிருக்கான் பாருங்கள், 350 வரையும் போயிருக்கான். ஸோ நான் சொன்ன லெவல்லேருந்து எக்ஸ்ட்ரா 284 பாயிண்ட் போயிருக்கான் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அக்யூரஸி யாருமே தர முடியாது நண்பர்களே. சரிங்களா, ஸோ அதே மாதிரி பாருங்கள் 51,400 காலார் புட்டு. ஸோ அந்த என்ட்ரி லெவல் 358, அதுலேருந்து பாருங்கள் போனஸ் லெவல் 1142 400க்கு பாருங்கள். இது வந்து 500 400 பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், 51,400 காலார் புட்டு 358 என்ட்ரி, போனஸ் லெவல் வந்து 1142. ஸோ 358லேருந்து 1142 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 358 நம்ம பிளாக் லைனுங்க. சரிங்களா, அதுலேருந்து 1142 1142 பாருங்கள். அந்த லெவலில் டார்கெட் அடித்து அதுக்கு மேலே 1258. சரிங்களா, நான் சொன்ன லெவல்லேருந்து ஒரு 16 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே மேலே போயிட்டு வந்திருக்கேன் மார்க்கெட்டு. ஸோ இந்த அளவுக்கு அக்யூரஸியாக 2 டேஸ் பிஃபோர் யாருமே லெவல் தர முடியாது, உங்களுக்கு டார்கெட் தர முடியாது. சரிங்களா, யார் வேணால் சொல்லலாம், கண்ணை மூடிக்கிட்டு வந்து கால் சைடில் பை பண்ணுங்கள், புட் சைடில் பை பண்ணுங்கன்னு சொல்லி யார் வேணால் சொல்லலாம். பட் உங்களுக்கு டார்கெட்டோடு யாருமே சொல்ல முடியாதுன்றீங்களே. அதுவும் ஒரு டார்கெட் தான் தருவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டார்கெட் தர பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R3, R4, R5, R6. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் டார்கெட் நான் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கேன். லைவ் மார்க்கெட்லேயும் அந்த சரி அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு மேலே போனஸ் லெவலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்து நான் நிறைய தந்துட்டுருக்கேன் நண்பர்களே, பிகினர்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், லைவ் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 51,720 அபோவ் மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இது வந்து ஃபிபனாச்சி பேஸ்டு லெவல் அப்படின்றத சொல்லியிருப்பேன். 51,400 இல்லை 460 கீழே சப்போர்ட் லெவல் ஒன்ஸ் பிரேக் பண்ணாலே வீக்னஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரேட் புட் சைடில் போகலாம். பட் கன்ஃபார்மாக பண்ணிட்டு போகணுன்னா 51,346 பிலோ ஒன்லி பிஇன்றத உங்களுக்கு நான் காலைல 9:14க்கே சொல்லியிருப்பேன். சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பாருங்கள், 51,346 பிலோ ஒன்லி பிஇ 9:15க்கே சொல்லிட்டேன்.
ஸோ ஆனால் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி நம்மளை வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணால் எல்லோரும் வந்து ஸ்டாப் லாஸ் அர்ன் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்திருப்போம். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு அக்யூரஸியாக யாருமே தர முடியாது. நீங்கள் பாருங்கள், நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி இதில் எல்லா லெவல்ஸும் நான் வந்து டைம் டு டைம் அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லா டார்கெட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். லைவ் அப்டேட்டாக சொல்லியிருப்பேன். மார்க்கெட் முடிஞ்சும் வந்து ஒவ்வொரு லெவல்ஸும் வந்து நான் சொன்னதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஃபீட்பேக்காக இங்கே சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 64 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. பட் இதில் வந்து டெலகிராம்லேயே ஒரு 9 பேர் தான் இருக்கீங்க. நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்படி யாருமே பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து உற்சாகம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எதுவும் வீடியோஸ் லைக் பண்ணல, ஷேர் பண்ணல அப்படின்னா, ஸோ நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு செல்ஃபிஷாகவே நான் இருந்துட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ எனக்கு அந்த விஷயம் வந்து இது அப்படி தனிப்பட்ட முறையில் செய்ய விருப்பம் இல்லைன்றதுனால தான் நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து பிகினர்ஸ் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிறைய லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம அதே மாதிரி நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து இதுதான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா 50-500 அந்த ரேஞ்சு இல்லை அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா அப் சைட் லெவல் இது, டவுன் சைட் லெவல் இது. இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50-900 காலார் புட்டு என்ட்ரி லெவல், டார்கெட் லெவல், சப்போர்ட் லெவல். 50-800 காலார் புட் என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட். 50-700 என்ட்ரி, டார்கெட், சப்போர்ட். ஸோ ஒரு சில இதில் நிறைய இப்போ லெவல் தந்திருப்பேன். ஒரு சில இதில் லெவல் வந்து டார்கெட் லெவல் ஒன்று தான் தந்திருப்பேன். சப்போர்ட் லெவல் ஒன்று தான். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கு ப்ளஸ் நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் வந்து உங்களால் மார்க்கெட்டில் வந்து வெயிட் பண்ண முடியல, ஒவ்வொரு டார்கெட் வரையும் என்னால் வந்து வெயிட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்காக சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இப்போது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தந்திருக்கேன். உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரன்ஸ் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கேபிட்டல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள். இந்த லெவலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 50-300, 50-200, 50-600, 50-500, 50-400, சரிங்களா? 50-900, 50-800, 50-700. ஸோ இந்த லெவலுக்கான இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான லெவல்ஸ் எல்லாம் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட் வந்து நாளைக்கு ஃபிபனாச்சி பேஸ் பண்ணி எப்படி இருக்க போகுது அப்படின்றத வாங்க நம்ம ட்ரா பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைய ஹை இதுதான். இந்த ஹையை மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி லோ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபிபனாச்சி டூலை பயன்படுத்துங்க. ஹைலேருந்து லோ வைங்க. இந்த 0.5 0.6 லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனோம் அப்படின்னா கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து லாஸ்ட் 2 டேஸ் இருக்குது வெட்னஸ்டேக்கு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் போவோம் அப்படின்னு யாரும் கன்ஃபார்மாக இருக்காதீங்க. மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிருவான் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லோரும் ஃபோக்கஸ் வந்து ரீட்டைலர்ஸ் எல்லாம் என்ன நினைப்போம், மார்க்கெட்டை இன்றைக்கி ஆல்ரெடி நல்ல பெரிய ஃபால் வந்துச்சு, நாளைக்கும் திரும்ப அதேமாதிரி ஃபால் ஆவான்னு சொல்லி எல்லாம் கண்மூடித்தனமாக போவாங்க. பட் மார்க்கெட் வந்து கால் சைடில் திரும்ப ரிவர்ஸ் அடிச்சிருவான். அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் போயிடுவான். ஏன்னா இந்த வாரத்துக்கு தேவையான ஆல்ரெடி பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டான். எப்போவாவது ரேராக தான் ஒரு 2 நாள் தொடர்ந்து 2 நாள் 3 நாளில் தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 1% 2% சொல்லி விழுவான். சரிங்களா? அது வந்து எல்லா நாளும் எல்லா இடத்துலையும் நடக்காது. சரிங்களா? ஸோ நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ண கற்றுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த லோ டு ஹை இந்த ரீசெண்ட் ஸ்விங்கை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இதை மார்க் பண்ணுங்கள். இதுக்கான ஒரு கோல்டன் ரேஷியோ லெவல் கிடைக்கும். ஸோ இந்த லெவல் வந்து இந்த கோல்டன் ரேஷியோ லெவலும் வந்து நோட் பண்ணுங்கள். இந்த ஜோனுக்குள்ளே வந்து யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, இந்த 2 ஜோனு. ஏன்னா இந்த 2 ஜோன்லேயும் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனாக இருக்கும். ஸோ யார் மேலே போகிறது யார் கீழே போகிறது ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஸோ நீங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லாக் ஆகிடுவீங்க. கால் சைடு வாங்குவீங்க, மார்க்கெட் புட் சைடில் போவோம். திரும்ப புட் சைடில் வாங்குவீங்க, மார்க்கெட் கால் சைடில் போவோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவுன் சைடில் வந்தாங்கன்னா இந்த ஃபிபனாச்சி லெவல் படி கீழே வருவான், இல்லைன்னா 50-500க்கான மார்க்கெட்டுக்கான அந்த ஃப்ளாட் ஓப்பன் லெவலுக்கான அந்த ஒரு லெவல் தந்திருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ, அதாவது அந்த லெவல்ஸை ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நோ ட்ரேடிங் ஜோன்னு நான் இப்போ ட்ரா பண்ணி காட்டிடுறேன். ஸோ அந்த ஜோனுக்குள்ளே யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, பிகினர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஜோனுக்குள்ளே யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க, ஃபார் பிகினர்ஸ். No trading zone. ஸோ நண்பர்களே, இந்த லெவல்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபீட்பேக் தந்தால் தான் எனக்கு வந்து யாரெல்லாம் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி இந்த ப்ரீமியம் லெவலை பயன்படுத்தி யாரெல்லாம் வந்து பெனிஃபிட் அடைகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரிய வரும். ஸோ கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுங்க நண்பர்களே. ஸோ இடையில ஒரு நாள் நான் போடாமல் விட்டுட்டேன், ஸோ டியூ டு சம் ஹெல்த் இல்னஸ்னால. சரிங்களா? ஸோ ஐ ரெக்கவர்ட். ஸோ அதனால் டெய்லி நான் வந்து லெவல்ஸ் தருவேன். ஸோ பிகினர்ஸ்க்காக ஒரு சில நண்பர்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ மெசேஜ் பண்ணுறீங்க, அதே மாதிரி நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது. சரிங்களா? இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அப்சைட் லெவல் இதெல்லாம். அதே மாதிரி ஏதாவது சைக்காலஜிக்கல் நம்பர்ஸ் இருக்கும்போது அதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்து ட்ரீட் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.